ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு பைக் வேணும். அந்த பைக் நல்லா மைலேஜ் தரணும், அதே நேரத்தில் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும், ப்ளஸ் ஃபேமிலி கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐ திங்க் உங்களுக்கு எஃப்இஜெட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். இந்த 2026 எஃப்இஜெட்டில் மொத்தம் 4 வெரைட்டி இருக்குது. ஒன்று எஃப்இஜெட் V3, இன்னொன்று எஃப்இஜெட் V4, இன்னொன்று எஃப்இஜெட் ஹைப்ரிட் அண்ட் எஃப்இஜெட் டிரைவ் அப்படின்ற மாதிரி மொத்தம் 4 வெரைட்டி இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் எஃப்இஜெட் ஹைப்ரிடோட ஆன்ரோட் ப்ரைஸ் ப்ளஸ் இஎம்ஐ பற்றி தான் பேச போகிறோம். ஸோ 4 வெரைட்டி இருந்துமே நம்ம ஏன் எஃப்இஜெட் ஹைப்ரிட் சூஸ் பண்ணிக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்க இந்த செக்மெண்ட்லேயே அதிக மைலேஜ் கொடுக்குற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா அது எஃப்இஜெட் ஹைப்ரிட் மட்டும்தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் வரைக்கும் கம்பெனியில் கிளைம் பண்ணுறாங்க. இந்த பைக்கோட ப்ரைஸை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. இந்த 2026 இந்த எஃப்இஜெட் ஹைப்ரிடோட ஆன்ரோட் ப்ரைஸ், அதாவது பிப்ரவரி மாதம் 2026 இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் 1,65,200 வருது மதுரையில். அண்ட் இந்த பைக்குக்கு நம்ம டவுன் பேமெண்ட்டாக ஒரு 45,500 கட்டுறோம். ஸோ மிச்சர் லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,19,700 இருக்கும். இந்த 1,19,700 டாக்குமெண்ட் சார்ஜாக ஒரு 4,500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக நம்ம கட்ட போகிற இனிஷியல் பேமெண்ட்னு பார்க்கும்போது 50,000 நம்ம இனிஷியல் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் பேலன்ஸ் லோன் அமௌண்ட்டான 1,19,700 நம்ம இஎம்ஐ போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் 12 மந்த்ஸுக்கு போட்டால் எவ்வளோ வரும், 18 மந்த்ஸுக்கு போட்டால் எவ்வளோ வரும், 24 மந்த்ஸுக்கு போட்டால் எவ்வளோ வரும், 30 மந்த்ஸுக்கு போட்டால் எவ்வளோ வரும், அண்ட் 36 மந்த்ஸுக்கு போட்டால் எவ்வளோ வரும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ 1 இயருக்கு போடுறீங்க, அதாவது 12 மந்த்ஸுக்கு போடுறீங்க அப்படின்னா மந்த்லி 11,270 கட்டுற மாதிரி இருக்குது. இப்போ 1.5 இயர்ஸுக்கு போடுறீங்க, அதாவது 18 மந்த்ஸுக்கு போடுறீங்க அப்படின்னா மந்த்லி 7,946 கட்டுற மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் 2 இயர்ஸ்க்கு போடுறீங்க, அதாவது 24 மந்த்ஸுக்கு போடுறீங்க அப்படின்னா மந்த்லி 6,284 கட்டுற மாதிரி இருக்குது. அண்ட் 2.5 இயர்ஸ், அதாவது 30 மந்த்ஸுக்கு போடுறீங்க அப்படின்னா மந்த்லி 5,280 கட்டுற மாதிரி இருக்குது. அண்ட் நீங்கள் 3 இயர்ஸுக்கு போடுறீங்க, அதாவது 36 மந்த்ஸுக்கு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி 4,620 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம முக்கியமாக இன்ட்ரெஸ்ட் பற்றி பேசும்போது இந்த பைக்குக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 13% வரைக்கும் போட்டிருக்காங்க. இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் சிபில் ஸ்கோர். உங்கள் சிபில் ஸ்கோரை பொறுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடலாம் குறையலாம். பட் 13%க்கு மேலே போக கொஞ்சம் சான்ஸ் கம்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் எஃப்இஜெட் ஹைப்ரிடோட ஆன்ரோட் ப்ரைஸ் ப்ளஸ் இஎம்ஐ டீடைல்ஸ். நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு எந்த பைக்குக்கு ஆன்ரோட் ப்ரைஸ் ப்ளஸ் இஎம்ஐ டீடைல்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.